பிராமணர்களுக்காக ஒன்று கூடி மிகப்பெரிய சம்பவத்தை செய்த அர்ஜுன் சம்பத் சாரினுடைய சம்பவத்தினுடைய அடுத்த பகுதியாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். லாஸ்ட் எபிசோடில் கஸ்தூரியை நம்ம படிட்டிங்கிறீங்க பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்மளுடைய லெஜண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற மதுவந்தி இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம இன்னைக்கு படிட்டிங்கிறீங்க பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. இப்படி 4 போராட்டம் நடத்திட்டா மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சோம்னா நியாயம் கிடைக்காது. நம்ம நடத்துகிற போராட்டத்தில் ஒரு அடிப்படை நியாயம் இருக்கணும் இல்லைங்களா மேடம்? என்ன ஒடுக்கப்படுகிறார்கள் பார்ப்பனர்கள்? பொது இடத்துல தண்ணீர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தடை இருக்கா? பொது இடத்துல சமூகத்தில் புழங்கிறதுக்கு அவங்களுக்கு தடை இருக்கா? கல்வியிலையோ வேலை வாய்ப்புலையோ சமூகத்தில் அவங்களுக்கு வேலையோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்களா? இல்லை அவங்களுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்குன்னே அவங்களுக்கு உரிமை கிடையாதா? இல்லை கருவறைக்குள்ளாரே அவங்கள விடுறது கிடையாதா? என்னதான் அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது இந்த தமிழ்நாட்டில்? தெரிஞ்சா தான் நம்ம வந்து போராட முடியும். அதில் ஒரு நியாயம் இருக்கணும்னு நான் சொல்றது அதுதான். புரியுதுங்களா? ஒரு மாடல் ஒன்று சொல்லி விட்டுட்டாங்களே, திராவிட மாடல். எஸ், திராவிட மாடல் அவசியம் ஒழிய வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? சொல்றாங்க இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க, ஒரு 50 வருஷமா சொல்றாங்க. என்னைக்கு இவங்க ஒழிக்கிறது இப்படி தான் வீதிக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பாருங்க நீங்க வேணா. ஏய் நான் செத்துறேன்டா. அந்த மாடல்ல நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தப்புன்னு தாங்க சொல்ல முடியும். ஒரு அடிப்படை நியாயம் வேணாமா? ஒரு தர்மம் வேணாமா? நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்யறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிகன்னு பேசியிருக்காரு. அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கல. சாரி தட் யூ ஆர் ஹர்ட், வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கல் மனசு படைத்தவர்கள் ஒரு சாரி கூட கேட்கல. மனசு ரொம்ப புண்டா கிடக்குங்க. அப்ப அது எந்த விதத்துல செக்யுலரிசம்னு எனக்கு புரியல. செக்குலரிசம்னா என்ன? ஒரு அரசு, ஒரு நிர்வாகம், அது எல்லா தரப்புக்குமே அது ஒரு அரசு. புரியுதுங்களா? வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே கிடையாது, முஸ்லிம்களுக்கு மட்டுமே கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே கிடையாது, எல்லா தரப்பு மக்களுக்கும் அது ஒரு அரசு. அப்ப அந்த அரசு தன்னுடைய பிரஜைகளை மத சார்பு இல்லாம பார்க்கணும் அப்படின்றதான் செக்குலரிசம். அதுதானே செக்குலரிசம். இவங்க சொல்ற செக்குலரிசம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பிராமணர்களுக்குள்ள ஒத்துமை ரொம்ப 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 முக்கியம். ஒத்துமையா இருங்க, தயவு செய்து ஒத்துமையா இருந்து இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். எந்த கூட்டத்தை ஒழிக்க போறீங்க? என்ன நீங்க ஓட்டு கேட்டு ஒரு மெஜாரிட்டி வர்றதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய நட போட வேண்டியதா இருக்கு, கூட்டத்தையே ஒழிக்கிறீங்களே, எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நீங்க பேசுறதுனால நாளைக்கு உங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும், தெரியுமா தெரியாதா? உங்க ஆட்களே அவங்கள வந்து எல்லா டிவிலையும் போய் பேட்டி கொடுத்து அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்களே, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சங்கி, நீ மாமி, நீ பாப்பாத்தி, என்னை இப்போ ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா, நான் சங்கி, நான் மாமி, நான் பாப்பாத்தி தான். இப்போ என்னடா இப்படியே ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் பண்ணுறது சரி கிடையாது. யார் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த கருத்து சொல்கிற ஆள் யார் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதுதான் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ரெக்கார்ட் பண்ண விஷயம். என்னது? அசெம்பிளியில் ஆமா நான் பாப்பாத்தி தான் நாங்க. ஆனால் சங்கின்னு சொல்லல, சங்கின்னு சொல்ல நீங்கள் சொல்லிக்கிறீங்க. யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை விட உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அதிகமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எதுக்காக இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்படின்னு தெரியணும். ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவியாக ஒரு பார்ப்பன பெண் இருப்பதா அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ ஆமா நான் பார்ப்பன பெண் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதே ஆக்ஷன் ரீப்ளே இனிமே பண்ணி ஆகணும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். அதுக்கு நமக்கு அர்ஜுன் சம்பத் ஐயா மாதிரி நம்ம அர்ஜுன் சம்பத் சார். அச்சோ அவரா
பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நம்ம அர்ஜுன் சம்பத் சார் அவர் வருவாருங்க. மற்ற சமுதாயத்தில இருந்து வந்தவங்க எல்லாரும் நம்மளுக்கு தோது கொடுப்பாங்க, நம்மளுக்கு தோது கொடுப்பாங்க, பலத்தை கொடுப்பாங்க, நமக்கு பலத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்கய்யா. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க சும்மா வந்து அட்டெண்டன்ஸை போட்டா போதும், எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. தயவு செய்து பிராமணர்கள் ஒன்னா சேர்ந்து இந்த சனாதனம் ஒழிக அப்படின்னு சொன்ன கும்பலுக்கு இந்த ஒரு விரல்ல இதுல உங்க பதில 2026ல காமிங்க. என்ன பண்றீங்க இப்படின்றீங்க, அவங்க பதிலுக்கு இப்படின்னுவாங்க, நீங்க பதிலுக்கு இப்படின்றீங்க. இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓட்டு போட சொல்கிறாங்க, அது கொஞ்சம் பணிவாக கேட்கணுமா? ஓட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. அதில் மற்ற கட்சிங்க இப்படி பேசுவாங்க. நீங்கள் இப்போ தானே தட்டி தடுமாறி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அப்படியே பொறுமையாக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும். ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல ஒருத்தர் ஒரு சமுதாயத்திலேருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க துப்பு இருக்கணும். துப்பு யார் மூஞ்சிலமா? ஏய் துப்புடா, துப்பு 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 துப்புடா, என் மூஞ்சில துப்புடா. தைரியம் இருக்கணும். இவங்க எந்த படத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அது அமரன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அது சொல்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. அத பண்ண இங்க யாருக்கும் துப்பு இல்ல. அவ்வளோ பெரிய ஆர்மி ஆபீசரை பத்தி படம் எடுக்கிறாங்க. முகுந்து வரதராஜன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி காட்டணும்? இந்த RRR படத்தில் வந்து ஒரு ஹீரோ அப்படி பஞ்ச் பேக்கில் அப்படி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது, அவர் 6 பேக்ஸ் வச்சுட்டு அப்படியே புல்லப்ஸ் எடுக்கிறது, புஷ்அப்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் எடுக்கும்போது அப்படியே பூணல் தொங்க விட்டு அப்படியே ஸ்டைலாக காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டியிருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள்? அவரே வந்து முகுந்த் வரதராஜ ஐயர்னு பேர் வச்சுக்கல, இல்லை எங்காருன்னு வச்சுக்கல, அவர் முகுந்த் வரதராஜன்னு பேர். ஏங்க அவ்வளோ ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் அவங்க விருப்பம். பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடாதவங்களுக்கு பின்னாடி அவங்க இந்த சாதியை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாடுறதுல என்ன ஒரு அர்த்தங்குது? யாரை பார்த்து பயப்படுறீங்க? தைரியமாக வாங்க. நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இதனால எனக்கு பட வாய்ப்பே வரலனால ஐ டோன்ட் கேர். இல்லைன்னா என்ன வரவா போகுது? இருந்தாலும் பரவாயில்ல, she doesn't care. முகுந்த் வரதராஜன்ங்கிற பிராமணர் ஒரு பிராமணர் தான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? சொல்லுங்க. இனிமே ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் சாதிக்கிற ஒருத்தருக்கு பின்னாடி அவங்க பேருக்கு பின்னாடி இவங்க என்ன சாதி தான் அப்படின்னு சொல்லுங்க. பின்னாடி போய் எழுதி விட்டு வந்துருங்க அவங்க இந்த சாதி அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? வன்மையான கண்டனங்கள். மற்ற சமுதாயத்துல இருக்கிறவங்களை பத்தி படம் எடுக்கும்போது ஆஹா ஆஹான்னு போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே நம்ம பாட்டு பாடினோம். அது அன்னைக்கு அவங்க படம் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு எதிர்விளைவுகளை சந்திக்கிறாங்களா இல்லையா? அந்த படங்கள்லாம் இன்றைக்கும் அப்படி ஒரு பேர் வச்சதுக்காக, அப்படி பாடல்கள் வச்சதுக்காகவே விமர்சிக்கப்படுதா இல்லையா? சமூகத்தில் எல்லாரும் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் பேக்வேர்ட்ஸில் ரிவர்ஸில் போகிறீங்க. கேட்டால் என்ன வந்து அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு கதறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எவால்வ் ஆகுங்க, மாடர்ன் தாட்டுக்கு வாங்க, ஈக்குவாலிட்டியை வந்து நோக்கி நடை போடுங்க. இன்னும் பேசிக்கிறீங்க அவர் பேருக்கு பின்னாடி சாதி போடணும், அவர் இன்னும் சாதின்னு சொல்லணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? அதையும் தான் நம்ம வரவேற்றோம். ஆனா இவர் ஒரு பிராமணர்னு சொல்லிக்கிறதுல என்ன வெக்கம்? வெக்கம்லாம் இல்லை. சாதி பேரை சொல்லிக்கிறது அவசியமே கிடையாது இந்த காலகட்டத்தில். இப்போ சில பேர் வந்து வீட்டுக்கு வெளியே ஒன்லி வெஜிடேரியன் போட்டிருப்பான். போய் வீடு கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் பிராமினா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நாங்கள் வெஜிடேரியன் தான், பரவாயில்ல, நாங்கள் முட்டை கூட சாப்பிட மாட்டோம், வீடு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. வீடு தேடுற சில பேருக்கு தெரியும், அந்த மாதிரி சூழல்கள் இருக்குது. அப்போது சமூகத்தில் இப்படி ஒரு பார்வை இருக்கிறப்போ இப்படி பேசுறதே ரொம்ப பெரிய குத்தம்ன்ற நான். ஏன் அந்த மாதிரி மூடி மறைச்சு ஒரு படம் எடுக்கணும்? படம் அருமையா இருக்கு. கேட்டிங்களா? பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்துச்சு, யாரும் வரமாட்டான் படமாக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. கவனிச்சிங்களா இல்லையா? கேளுங்க. இந்த தருணத்துல எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அர்ஜுன் சம்பத் ஐயாக்கு நன்றி. அர்ஜுன் சம்பத் ஐயா, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். உங்களை மாதிரி ஒரு தமிழர் வந்து இந்த மண்ணில் பிறக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற விஷயத்த வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க. லாலு சாப், ஐ லவ் யூ. ஏங்க ஐயா, அடுத்த February 14க்கு கழுத நாயெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் ஏதோ விசேஷம் பண்ண போகிறதா பிளானில் இருக்கீங்கன்னு கேள்விப்படுறேன். உண்மையாக என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் ட்விட்டரில் தெரிவிங்க ஐயா. இப்போ பெருமையாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்கிறப்போ, அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா நீங்க எந்த மூலையில எந்த பட்டி தொட்டில எந்த கிராமத்துக்கு போய் இதுக்காக போராடினாலும் நான் கூட வந்து நிற்பேன். அர்ஜுன் சம்பத் சார் வந்து போராட்டத்தை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு நம்ம அவரை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம், பாரத்.
மாதிரியான சம்பவங்களை பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணுது? வெறும் நகையாடுறோமா? இல்லை, சமூகத்தில் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதாவது பார்ப்பனர்கள் இன்றைக்கி வீதியில் வந்து என்ன விஷயம் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம மக்களுக்கு நாம் இந்த உரிமையை எப்படி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றதே தெரில. எது நம்மளை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்ற வரலாறை மறந்துடுறது. இப்படியெல்லாம் மறந்துட்டு கூட்டத்தோட கோயந்தா போடுறது, சங்கிங்களோட சங்கியாக நம்ம ஆட்களும் அர்ஜுன் சம்பத்தா வந்து ஐக்கியமாயிடுறது. இது வந்து தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tinkering, do do do. Patti tinkering.